ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க வெந்தய குழம்பு செஞ்சு காட்டுங்கன்னு. அந்த வெந்தய குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய நாள் வீடியோ வரவும் இல்லை, ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்ததுனால பெயிண்ட் எல்லாமே அடிச்சுட்டு இருந்தோம். அதனால் வந்து வீடியோ அதிகமாக வரல. அதனால் இப்போ எனக்கும் கொஞ்சம் வேலை அதிகம். நேற்று எல்லாமே பாத்திரம்லாம் விளக்கி எல்லாம் செட் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி வந்து வெந்தய குழம்புக்கு நல்ல வெந்தய காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். அந்த காரக்குழம்புக்கு வந்து ஒரு சைட் டிஷ் வந்து சிறுகீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கீரை பொரியல் தான் அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துலாம். நான் எல்லாமே கட் பண்ணி 2 கட்டு சிறுகீரை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி, நல்லா அந்த சிறுகீரையில் வந்து நிறைய மண் இருக்கும். அதனால் அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த கீரையை வந்து அலசணும். நல்லா அலசிட்டு தண்ணி வடிகிற அளவுக்கு வச்சாச்சு. இந்த பக்கம் அப்படியே தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வெந்தய குழம்பு நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாயும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெந்தயம் கொஞ்சமாக இதில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம வெந்தய பொடி வந்து கடைசியில் கொஞ்சமாக போடணும், அப்போதையும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம வறுத்துக்கிடலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மணம் வர்ற அளவுக்கு அப்படியே வறுத்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா மணம் வந்துருச்சு. இப்போ வேறு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுட்டு இந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டேன் 1.5 டம்ளரு. அது மாதிரி குக்கரில் எப்படி சாப்பாடு வைக்கிறதுமா எனக்கு பொங்கி வருது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ரெசிபி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெந்தயத்தை எடுத்துகிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வெந்தய குழம்பு தாளித்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு வறுத்துடணும் போதும். இந்த வெந்தயம் போதும், ஏன்னா நம்ம வெந்தயம் எண்ணெயிலே இப்போ நம்ம தாளிப்போம். ஆனால் நம்ம பொடி பண்ணுறதுக்கு வந்து இந்த அளவு போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் கலந்து வச்சுருப்பேன் நான், அதை ஊற்றிடுறேன். நீங்கள் வேணால் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கிட்ட இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். இந்த அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வர கொஞ்சம் போடுவோம். எல்லாமே நல்லா வெடிக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும். அதுக்கு முதலே நம்ம சேர்த்துடக்கூடாது. அந்த வெந்தயம் வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பொரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பொரியதுக்கு முன்னாடி போட்டோம்னா கசப்படிக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயமே நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கு பாருங்கள். குழம்பு வைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக வரும். இந்த குழம்பு 2 வாரம் 1 வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தய குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். பழசாகாத டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். வெந்தய பொடி பண்ணுறதுக்கு நான் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். அப்புறம் வெந்தயம் சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன தக்காளியாக ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எப்போயோ நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கல் உப்பு வேணால் கல் உப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டு வேணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் இந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்போத்தான் நல்லாயிருக்கும். கலர் சூப்பராக வரும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வீட்டு குழம்பு தூள் வேறு போடுவோம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்து விட்டுணும். இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5-6 தக்காளி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அரைச்சிட்டு இந்த குழம்பு நல்லாயிருக்கும். முழுசாக போட்டோம்னா தக்காளி வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இப்படி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூள் சேர்க்கலாம். வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி உரல் இருந்தால் நல்லா பொடி பண்ணி இல்லாட்டி மிக்ஸி ஜார்லேயே போட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து கூட கொஞ்சம் நம்ம வறுத்து நல்லா பொடி பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழம்புகளுக்கு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். புளி சாப்பாடு இந்த மாதிரி கார குழம்புகளுக்கெல்லாம் வெந்தய பொடி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் கூட வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. நான் ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விட்டேன். இப்போ மறுபடியும் எடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து தக்காளி நல்லா வதக்கணும். நம்ம வதக்கிறதுக்குள்ளே தான் இந்த குழம்பு டேஸ்ட் இருக்குது. இதிலே பூண்டு சேர்க்கலாம். ஆனால் பூண்டு குழம்பு மாதிரி ஆயிடும். வெந்தய குழம்பு டேஸ்ட் வராது. அதனால் நான் பூண்டு சேர்க்கலாம். நீங்கள் வேணால் பூண்டு சேருங்க. பூண்டு சேர்க்காமல் செஞ்சாதான் இந்த வெங்காயம் அந்த வெந்தயத்தோட மனம் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துடலாம். நம்ம 1 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு அவ்வளோ. இப்போ வந்து சிம்மில் வச்சு வதக்கி விட்றணும். ஏன்னா அந்த மசாலா கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். சிம்மில் வச்சுருக்கிறேன். மசாலாவெலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். இப்போ நான் கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது நமக்கு கருப்பு புளி. நீங்கள் வெள்ளை புளியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது கருப்பு புளி, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்தய குழம்புக்கு. அவ்வளவுதான்.
இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெந்தய பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், நம்ம இறக்குறப்ப தான் அது போடணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர்ற அளவுக்கு நம்ம குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்து நல்லா தக்காளி பழம் இன்றைக்கி வந்து பிசைஞ்சு நல்லா தக்காளி பழம் வைக்க போகிறேன். இங்கே புளி வந்து ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கு. இப்போ வந்து 4 தக்காளி பழம். இதை வந்து நம்ம அப்படி சும்மா வெறுமனையாக பிணைஞ்சா பிசைய முடியாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை பிசைஞ்சிட்டு வந்துடலாம் ரசத்துக்கு. வந்து இந்த பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கப்பறம் வடிச்சிடலாம். இப்போ நல்லா ரசத்துக்கு வந்து முதல்ல பிசைஞ்சிட்டு வந்துடுறேன். இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே நுணுக்கிட்டு வந்துடுறேன். நுணுக்கிட்டு அப்போ பார்க்கலாம். நமக்கு சூப்பராக வெந்தய குழம்பு நல்லா வெந்துருச்சு வருங்க. சூப்பராக நல்லா வாசத்தோடு நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போது, ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் நமக்கு வற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக சுட சுட சாதத்துக்கு அப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வெந்தயம் நுணுக்கிட்டு வந்துருக்க இந்த பொடியை சேர்த்துடணும். இந்த பொடி தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு மனம், ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தலை, உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெள்ளை வேணால் வெள்ளை சேருங்க. வெள்ளை நான் சேர்க்க மாட்டேன். வெள்ளை சேர்த்தா நமக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. அருமையான வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாம். இப்போ ரசத்துக்கு வந்து தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் மிளகு, வெள்ளைப்பூடு, சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன், பூண்டு மட்டும் நல்லா ஒரு கட்டி, வரமிளகா 2, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நான் தட்டி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடுவேன். இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். ரசம் தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம பூண்டு, மிளகு எல்லாமே நறுக்கி வச்சுருக்கோம். இதிலே வந்து பெருங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ரசம் வந்து வதக்கி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரசத்துக்கு எப்போயுமே மஞ்சத்தூள் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியும் புளி தண்ணியும் சேர்க்கணும். ஒவ்வொருத்தவங்க தக்காளியை வந்து வேக வச்சு பிசைவாங்க. நான் வேக வைக்காமல் பச்சையாக பிசைஞ்சிருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்து. அதுவும் இந்த மாதிரி ஒரு காரக்குழம்புக்கு இந்த மாதிரி ரசம், கீரை பொரியல் நல்லாயிருக்கும். இதில் ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்துடணும். இப்போ ரசத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சால் தான் அந்த பச்சை வடையெல்லாம் நமக்கு போகும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படி என் பையனுமே இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பான். அரைச்சி வைக்கிறத விட இந்த பிசைஞ்சு வச்சானாக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரசத்துக்கு சேர்த்துடலாம். தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு எல்லாமே நல்லா நுரக்கட்டி வரட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நுரக்கட்டிடுச்சு. இப்போ மல்லித்தலை சேர்த்து நம்ம வந்து கீரை வதக்கணும். அதனால் ரசத்தை வந்து இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வடித்து நீர் வற்ற வச்சாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரசம் மூடி வச்சுட்டு இப்போ நம்ம கீரை பொரியல் செஞ்சிடலாம். கீரை பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் 2 அப்பளம் பொரிச்சு வச்சுருவோம். சூப்பராக இருக்கும் அப்பளத்துக்கும் இந்த வெந்தய குழம்புக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். சேர்த்துலாம். அப்பளம் பொரிச்சாச்சு. ஒரு 3 அப்பளம் இருந்துச்சு, பொரிச்சு வச்சாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து நம்ம வெங்காயமும், சின்ன வெங்காயமும், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வர மிளகா வேணால் வர மிளகா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், பழுத்த மிளகாயாவும். நல்லா வதங்கட்டும். கீரைக்கு வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் சீரகம் போட மறந்துட்டேன் எண்ணெயிலேயும். அதேமாதிரி கடலைப்பருப்பும் போடவும் மறந்துட்டேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு வருங்க. கடலைப்பருப்பு ஏன்க்கா வதங்கலண்டுவீங்க, சூப்பராக வறுத்துருச்சு. நம்ம எண்ணெயிலே நல்லா வதங்கியாச்சு. வெங்காயமும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாம். இப்போ வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. முதவும் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இது சிறுகீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த காரக்குழம்புக்கு. அந்த தண்டெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன். தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ கொஞ்சமாக கிளறி விட்டு அதுக்கப்புறம் மிச்ச கீரையை சேர்த்துடலாம். இப்போ வந்து எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. கீரையை நல்லா வதக்கி விட்டணும். மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சு கீரையை வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரியேவும் நம்ம அப்படியே கிளறி விடணும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். முதல்ல நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. கீரை நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேருங்க. கீரைக்கு வந்து அதிகம் உப்புன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். கொஞ்சமாக உப்பு இப்போ போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ போடணுன்னா போடலாம். போடலைனாலும் சிறுகீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ போடாமல் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம சீரகம் சேர்த்துருக்குறோம், கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம கீரை ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக நம்ம கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிறுகீரை பொரியல் பண்ணிலாம் ரொம்ப நாள் ஆச்சு. அதை பாப்பா நைட்டே அம்மா கீரை பொரியல் பண்ணுங்கன்ற உடனே இன்றைக்கி சிறுகீரை பொரியல் பண்ணியாச்சு. சூப்பராக பொரியல் இந்த அளவுக்கு. இது ரொம்ப கொஞ்சம் தண்ணியாகத்தே இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, ஏன்னா கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு தண்ணியெல்லாம். அவ்வளவுதான். இப்போ வந்து தேங்காய் துருவல் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போடாமையே டேஸ்ட்டாகத்தே இருக்கும் இந்த கீரை வந்து. சிறுகீரை
கடைகளுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெறும் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சோறு, சாப்பாடு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். சாப்பாடு இந்த குழம்புக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு வச்சுக்கலாம். நல்லா சூடான சாப்பாடு. இப்போ வந்து குழம்புலாம் இப்படிலாம் தனித்தனியாக ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சாதத்துலேயும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்படி சாதத்தில் ஊற்றி கிண்ணத்துலேயே ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெந்தய குழம்பு. மணமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக கீரை வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்தளவு. கீரை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீரை. இதில் ரசம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரசம் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டு தான் ரசம் சாப்பிடணும். அவ்வளோதான். சூப்பரான இன்றைக்கி 2 அப்பளம். இந்த அப்பளத்தோடு வச்சு சாப்பிட இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வெந்தய குழம்பு, ரசம், அப்பளம், கீரை, இந்த வெந்தய குழம்புக்கு வந்து கீரை தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கீரை செஞ்சுக்கோங்க. கீரைக்கு விட எதுவுமே சூப்பராக இருக்கும். செட் ஆகாது. ஆம்லேட்டுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமைனால இன்றைக்கி ஆம்லேட் நம்ம செய்ய முடியாது. அதனால் அந்த இந்த வெந்தய குழம்புக்கு ஆம்லேட்டும் கீரையும் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பளம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அது இந்த சுட சுட மழைக்கு இந்த மாதிரி நல்லா சூடான சாப்பாட்டுக்கு இந்த வெந்தய குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நிறைய கேட்டிருந்ததுனால இன்றைக்கி செஞ்சு காமிச்சோம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க மாட்டேங்க. கண்டிப்பாக பாருங்கள். சீக்கிரம் நம்மளால் ரீச் ஆகணும்ல. நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.